ஆரோக்கிய சமையலில் இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் 65 பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் தான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றிடுறதுனால ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து இதில் பூச்சி எல்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே கீழே இறங்கிடும். சும்மா கொஞ்சம் நேரம் தேவையான பொருள் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு, சீரகத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர். இது ஒரு 5 நிமிஷம் உப்புல நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் இதில் ஒரு கப்பு போட்டுக்கிறேன். ஒரு கப்பு கார்ன்ஃப்ளவர், இதே அளவு வந்து அரிசி மாவு ஒரு கப்பு, அரிசி மாவு ஒரு கப்பு. இப்போது இந்த மசாலா எல்லாமே போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு, சீரகத்தூள், காஷ்மீரி சில்லி. கொஞ்சோண்டு கறிவேப்பிலை. கலக்கிட்டு தண்ணி போட்டு கலக்கலாம். தயிர் சொல்ல மாட்டேன். தயிர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். தயிர் போட்டு நல்லா கலக்கிட்டு இப்போ வந்து இந்த காலிஃப்ளவரை இதில் போட்டுக்கலாம். நல்லா ஃபுல்லாக கலக்கியாச்சு. ஏற்கனவே நான் எண்ணெய் கடாயை வச்சு 10 நிமிஷம் ஆகுது. நல்லா சூடாகணும் எண்ணெய். இப்போ வந்து நம்ம ஒன்றா போடலாம். நல்லா செவந்துச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். ஃபுல்லாக வறுத்தாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், பூண்டு போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு லைட்டாக வதக்கினா போதும். அதுக்கப்புறமா இந்த 65 இதில் போட்டுட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, இல்லைன்னா அப்படியே அந்த காலிஃப்ளவர் வந்து அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டாகிடும். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு.
கொத்தமல்லி போட்டுடலாம். முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. காலிஃப்ளவர் 65. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு.